முஹிதீன் யாசின், ஹம்சா ஜைனுddin, துவான் இப்ராஹிம் மற்றும் சம்சூரி போன்ற பிரதமர் வேட்பாளர்கள் பெர்சாத்து கட்சியில் உள்ளதாக பெர்சாத்து இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் வான் அமாத் ஃபைசால் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த பொதுத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தில் பெரிகாத்தா நேஷனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் வேட்பாளர்கள் பெரிகாத்தான் கூட்டணியால் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படுவார்கள் என்றும், அப்படி பரிந்துரைக்கப்படும் பிரதமர் வேட்பாளர் நிச்சயம் அரண்மனையுடன் நல்லுறவை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKL ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியை கவர்ச்சிகரமான பகுதியாக உருவாக்கும் நோக்கில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அழகு, தூய்மை பராமரிப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் கையாளப்படுவதோடு அப்பகுதியில் உள்ள பாழடைந்த நிலையில் இருக்கும் கடைகளை படிப்படியாக மேம்படுத்தும் என்று DPKL தெரிவித்துள்ளது. விரைவில் செயல்படுத்தப்படவுள்ள முக்கிய திட்டங்களில் ஜலான் மெலாயு பகுதியில் உள்ள விற்பனையாளர்களை மறுசீரமைப்பதும், இந்த இடங்களில் விற்பனையாளர்களுக்கு முறையான கடைகளை வழங்குவதும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மேம்படுத்தும் பணியின் போது பாதிக்கப்படும் விற்பனையாளர்கள் தங்கள் வணிகங்களின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக தற்காலிக வணிக இடங்களை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈப்போ மகிழம்பூவில் உள்ள புக்கிட் கிளேடாங்கில் மலையேறும் பயிற்சியை மேற்கொண்ட 54 வயது நபர் ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட லோ சாவ் மிங் எனும் அந்த நபர் கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் மயங்கி விழுவதற்கு முன்பு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். இந்நிலையில் சுகாதார அமைச்சு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவரை பரிசோதித்ததில் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார். கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் சட்டவிரோத பாதைகள் வழியாக நாட்டின் எல்லைகளை கடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதில் இருந்து தெற்கு தாய்லாந்தில் திருமணம் செய்து கொள்ளும் மலேசிய ஜோடிகளின் எண்ணிக்கை 40 விழுக்காடு குறைந்துள்ளது. கடுமையான எல்லை சோதனைகள் காரணமாக பல மலேசிய ஜோடிகள் தங்கள் பயணங்களை ரத்து செய்துள்ளதாக நராத்திவாத் இஸ்லாமிய கவுன்சிலின் துணைத் தலைவர் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தாய்லாந்தின் இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட மலேசிய ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டதாகவும், பெரும்பாலானோர் கிளந்தான் மற்றும் தெலங்கானாவில் இருந்து வந்ததாகவும் அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 2025ஆம் ஆண்டின் முதல் சர்வதேச பயணமான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணம் நம்பிக்கைக்குரிய பலன்களை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம் மலேசிய அரசாங்கத்திற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசாங்கத்திற்கும் முன்னணி வளைகுடா நிறுவனங்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை வலுப்படுத்தி உள்ளது, பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தி உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மிக முக்கியமான சாதனை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை குறைந்தது 60 விழுக்காடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய நிறுவனமான உஸ்மா பெர்காட் உருவாக்கிய மலேசியாவின் தொலைதூர உணர்திறன் செயற்கைக்கோளான உஸ்மா சாட் 1 இன்று அதிகாலை ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 டிரான்ஸ்போர்ட்டர் 12 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பெர்க் விண்வெளி படைத்தளத்திலிருந்து மலேசிய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் மலேசியாவின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 13வது செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.